கேரளா லாட்ரி கேஸ் வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காம ஒரு லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 096. வாங்க நம்ம என்ன கொடுத்து வந்து பார்த்துட்டு வந்துடலாம். மகளே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேற்று வெறும் ஆல் போர்டு மட்டும் தான் நம்ம கொடுத்துருப்போம். நம்ம 0 மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா 0-3 தான் கொடுத்துருந்தோம். இதில் 0 தான் வருதுன்னு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். பார்த்தீங்கன்னா அருமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஏ போர்டில் பாஸ் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த போர்டில் வருதுன்னு நான் சொல்லியிருப்பேன். பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி வரலாம் என்ன பண்ணுறதுன்னு நான் வந்து சொல்லலை. நாளைக்கும் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஆல் போர்டு இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலுக்கு இனிமேல் ஒரு அதிரடி வெற்றி வரப்போகுது. நம்ம இனிமேலுக்கு பார்த்தீங்கன்னா 2:30 மணிக்கு கரெக்டாக நம்ம கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கசிங் கொடுத்துருவோம். ஏபிபிசிஎஸ்சி ஒரு 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக கூடிய நம்பர்ஸை நம்ம கொடுத்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம மெத்தட்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பக்கவாக கிடச்சிருக்கு. இனிமேட்டுக்கு நம்ம வெற்றி எடுத்துக்கிட்டே இருக்கிறோம். நம்ம கமெண்ட் பாக்ஸில் 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்துங்க, கசிங் வச்சுக்கோங்க. போர்டுனா ஏ போர்டுலேயே வச்சுக்கோங்க, பி போர்டுனா பி போர்டுலேயே வச்சுக்கோங்க. நம்ம இதுலேயே ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான் கொடுப்போம். 3 நாளைக்கு மட்டும் தான் கொடுப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துங்க. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை நோட் பண்ணிக்க. ஒரு 3 நாளைக்கு மட்டும் வின்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா கேரளா டே நம்பர் வைக்கும்போது சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணும்போது 13 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் 12 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 5000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா. 3 டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000. 3 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது வின்னிங் ப்ரைஸ் 14,000. பிசி வின்னிங் 500. சிபோர்டு வின்னிங் 50 ரூபா. 3 டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 28,000. பிசி வின்னிங் 1000. சிபோர்டு வின்னிங் 100 ரூபா. 3 டிஜிட்டல் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 32,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000. சிபோர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கு நீங்கள் ப்ளே பண்ணும்போது 90,000 வின்னிங் கொடுக்குறாங்க. 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணும்போது 4,50,000 கொடுக்குறாங்க. 3 நம்பர் வின்னிங் வச்சுன்னா 10,000. பிசி வின்னிங் 1000. சிபோர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 2:35 வரைக்கும் நீங்கள் கேரளா நம்பர் வச்சுக்கலாம். டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12 வரைக்கும் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5 வரைக்கும் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7 வரைக்கும் வச்சுக்கலாம். புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணும்போது ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல் போர்டு எடுக்கலாம். இன்றைக்கி ஒரு செமையான ஒரு வின்னிங்ஸாக இருக்குது. போர்டு மாறாமல் வின்னிங்ஸ் இருக்குது. மார்க் பண்ணி தரேன். இன்றைக்கும் ஒரு சூப்பரான வின்னிங்ஸ் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா? சொன்ன மாதிரி நமக்கு வந்து 0 மட்டும் நம்ம வந்து 2 நம்பர்ஸ் தான் கொடுத்தோம். அருமையான வின்னிங்ஸ். பார்த்தீங்கன்னா டியரும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா டியர் 1 மணிக்கு போட்டுருந்தோம். 7-2 கொடுத்துருந்தோம். 7-1 கொடுத்துருந்தோம். 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுலாம் சி போர்டு தான் சொல்லியிருந்தேன். 7 பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆச்சு. டியர் 8 மணி வீடியோவும் நம்ம வந்து அந்த சேனலில் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதீங்க, பார்த்துங்க. அருமையான வின்னிங்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 5ஆம் நம்பர் வேணும்னா 7-5 கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா 7 அல்லது 5 பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா டியர் 8 மணி பிஎம்க்கு நம்ம கொடுத்துருக்கோம். கன்ஃபார்ம் எண்ணி ஒரு நம்பர்ஸ் வந்தே தீரணும். ஓகேவா? அப்படி இல்லைனா 5ஆம் நம்பர் மேலே எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஏ போர்டுனால சி போர்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து வீடியோ போட்டுருக்கோம். பார்த்துங்க. வீடியோ போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, வாங்க நம்ம வந்து கசிங்குள்ளே போகலாம். நாளைக்கு ஒரு சிறப்பான வெட்டி இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை என்ன ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஒரு 9 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா சார்ட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஓகே மகள், நம்ம 9 நாள் ரிசல்ட் வச்சு நம்ம ஆல் போர்டு மட்டும் எடுக்கிறோம். அடுத்த நாள் இன்றைக்கி ஏபிபிசி எல்லாமே இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் எந்த போர்டு வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கோசரம் நம்ம வந்து 9 நாள் ரிசல்ட் போட்டுக்கலாம். ஒரு 7 நாள் ரிசல்ட் மட்டும் போட்டுக்கலாம். வீடியோ லென்த்தாக போயிடும். 4 5 6 7. ஓகேவா? ஒரு 7 நாள் ரிசல்ட் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிடும். ஓகே, வந்து நம்ம வந்து பிசி நம்பர் மட்டும் தான் வச்சு நம்ம வந்து ஆல் போர்டு எடுக்கிறோம். ஓகேவா? பிசி நம்பர் பார்த்தீங்கன்னா 96. ஓகேவா? 96 இருக்குது. பார்த்தீங்கன்னா 496 இருக்குது. அதில் வந்து பிசி நம்பர் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வினிங் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 96 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு மிஸ்ஸே ஆகாது மக்களே. நாளை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் வின்னிங் தான். மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்பயும் போல 76 வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 1 அல்லது 4 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? மேலே 96 வச்சு அடிக்கல நமக்கு 1 அல்லது 4 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 804. அதுக்கு பிசி நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு 04 இருக்குது. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 04 வச்சு அடிக்கல. முதல் 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. ஓகேவா? 8ஆம் நம்பர் தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 04 வச்சு அடிக்கல. நமக்கு 8ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 581. நம்ம பிசி நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 81 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 81 வச்சு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 5 அல்லது 9 கிடச்சிருக்கு. ஓகேவா? 5 அல்லது 9 நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். நம்ம
வந்து 81 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 9 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 533. பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிசி நம்பர் 33 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 33 வச்சு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 1ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 33 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அல்லது 1 கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 016. நம்ம வந்து பிசி நம்பர் எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா 16 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 16 வச்சு அடிக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 2ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். ஓகேவா, மறுபடியும் நம்ம வந்து 16 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 5 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 845. நமக்கு பிசி நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 45 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 45 வச்சு அடிக்கலாம். நமக்கு முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 6, சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு 3. ஓகே, நம்ம பக்கத்தில் இருக்க நம்பர் எடுத்துக்கோம். ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் இருக்க நம்பர் தான் அடிக்கும். அதனால் நம்ம 3 எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா நம்ம 45 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6, 3 இருக்குது. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 430. இந்த 30 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 அல்லது 0ன்னு கிடச்சிருக்கு. ஓகேவா, 1 அல்லது 0 பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 430 வச்சு அடிக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா 1 அல்லது 0 வந்து நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப நிறைய இருக்குது. இப்போயே சொல்லிட்டேன். பார்த்திங்கன்னா நமக்கு நாளைக்கு பார்த்திங்கன்னா சி போர்டுக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா, சி போர்டுக்கே வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ப்ளே பண்ணுங்கள். அவங்க கணக்கில் வந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டு விடுங்க. அப்போ தான் பார்க்குறவங்க கொஞ்சம் உதவியாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் நம்பர் பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் நம்பர் மாதிரி தான். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆல் போர்டு தான். நம்ம பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாளைக்கு இதில் வின்னிங்ஸ் வரது வாய்ப்பு இருக்குது. நம்ம மார்க் பண்ணி கொடுக்குற நம்பர்ஸ் மட்டும் வச்சுங்க. நாளைக்கு 2:30 மணிக்கு நமக்கு கசிங் கொடுத்துரும். ஓகேவா, வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, வந்து பிசி நம்பர் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஒரு 4 days ரிசல்ட் வச்சு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். பிசி நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 33. அதை வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 33 போட்டுக்கிறோம். இதில் SINங்கிற ஆப்ஷனை போட்டுக்கிறோம். 64 வச்சு தான் நம்ம வந்து இதில் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 6 இருக்குது. அப்படி இல்லைன்னா 0. ஓகேவா, 6 நமக்கு 0. ஓகேவா, பார்த்திங்கன்னா நம்ம வந்து 533 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 6 அல்லது 0 கிடச்சிது. 0வும் 6ம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டு அல்லது சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 016 இருக்குது. 16 பிசி நம்பர் வச்சு தான் நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 016 வச்சு அடிக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா இது வந்து 16 பிசி நம்பர் 16 வச்சு அடிக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 8ன்னு தான் கிடச்சிருக்கு. ஓகேவா, 3 அல்லது 8 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா நம்ம வந்து 16 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 3 அல்லது 8ன்னு கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 845. பிசி நம்பர் பார்த்திங்கன்னா 45 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 45 வச்சு எடுக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. சப்போர்ட் நம்பர் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர். ஓகேவா, 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 45 வச்சு அடிக்கிறோம். நமக்கு 4 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. நம்ம எடுத்த மெத்தட்ஸ் பூரா பார்த்திங்கன்னா ஏ போர்டில் மட்டும் தான் பாஸ் ஆகிருக்கு. நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா, அடுத்து வந்து நம்ம 430 ரிசல்ட்டு. ஓகேவா, பிசி நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 30 இருக்குது. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 30 வச்சு அடிக்கிறோம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 6 தான் கிடச்சிருக்கு. பார்த்திங்கன்னா 9 அல்லது 6 நாளைக்கு கம்பல்சரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் வர மாதிரி இருக்குது. ஓகேவா, மீண்டும் 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா வரது. அது பார்த்திங்கன்னா ஏ போர்டிலே வருது. ஓகேவா, பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து 430 வச்சு அடிக்கிறோம். நம்ம 9 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 1 அல்லது 0 கொடுத்துருக்கோம். ஓகே, 1 அல்லது 0 கொடுத்துருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பர் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். 6ஆம் நம்பரும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். 2 நம்பருமே ப்ளே பண்ணிங்கன்னா ஒரு வின்னிங்ஸ் வரும். இது பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு வர மாதிரி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஏ போர்டு வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 1 அல்லது 0 இல்லாமல் ஆட்டமே இல்லாமல் நம்பர் இருக்குது. பார்த்திங்கன்னா 1ஆம் நம்பரை நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, மகளே ஏபிபிசிஎஸ்சின்னு பார்த்திங்கன்னா 16, 61, 06, 60, 19, 91, 09, 90ன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 நம்பர்ஸாக கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸும் நம்ம வந்து சொல்லியிருப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஓகேவா, ஓகே மகளே, இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸை பார்த்தெல்லாம் பார்க்கலன்னு நம்ம வந்து மறுத்தப்படுவாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 096. ஓகேவா, 096. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா முதல் எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா ஹரிகேதம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் சூப்பராக ஒரு 6 சி போர்டுக்கு அருமையான வின்னிங்ஸ் கொடுக்குறாப்புல. எப்பயுமே முதல் எடுத்தோன்னே அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துட்றாப்புல. ஆல் போர்டு சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 8 6 கொடுத்துருக்காப்புல. 6ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா பாஸ் ஆகிருக்கு. ஒரு சூப்பராக வின்னிங் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா
ஆல் போர்டுக்கு 6 முருகேஷ்குமார் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-7 கொடுத்துருக்காப்புல, ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 3 நம்பர் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு 2 நம்பர்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு இவர் பார்த்தீங்கன்னா 2-9-0 கொடுத்துருக்காப்புல. பார்த்தீங்கன்னா 0-9 பார்த்தீங்கன்னா ஏபியில் ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கிடச்சிருக்குது. ஓகே, சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா பவின் அவர் பார்த்தீங்கன்னா டெய்லி நான் நோட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 2-3 நாளாக பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் கொடுத்துருப்பாப்புல. 6 பார்த்தீங்கன்னா தரமாக ஒரே சிங்கிள் நம்பர் கொடுத்துருப்பாப்புல. சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். ஆனால் என்னன்னா ஒரு போர்டு மாற்றி கொடுத்துருப்பாப்புல, அதான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. ஆல் போர்டு வச்சுருந்தா சி போர்டு வச்சுருந்தா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்பாப்புல. ஆல் போர்டுக்கு 6 பயங்கரமான சான்ஸு. ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா முத்துக்கரியன் அவர் பார்த்தீங்கன்னா 1-6 கொடுத்துருப்பாப்புல. பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்பாப்புல. சி போர்டுக்கு 6ஆம் நம்பர் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருப்பாப்புல. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் வந்து பெஸ்ட்டு கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா பவின் அவர் தான் கொஞ்சம் அவரோட சூப்பராக கொடுத்துட்டு வரப்பட அந்த மாதம் அவரோட கசிங்க தான் நாட்டிருக்கு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துட்டு வரப்பட நோட் பண்ணிங்க. இவர் பவின் அவரை நோட் பண்ணி வச்சுங்க, கொஞ்சம் வின்னிங் எடுக்க வாய்ப்பு நிறையா இருக்கும். அடுத்து ஹரிகதம் வரையும் நோட் பண்ணிங்க. 6-9 போர்டு கசிங் குரூப்பில் பவின் கொடுக்குற நம்பர்ஸாக இவர் வைக்கிறத கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வின்னிங் வர வாய்ப்பு இருக்கும். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக ஒரு இது ஆரம்பிச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் 2:30 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2:30க்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நம்ம வந்து கசிங் கொடுத்து பின் பண்ணி வச்சுருவோம். ஓகேவா, கசிங் கொடுத்து நம்ம வந்து பின் பண்ணி வச்சுருவோம். உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் வந்து கசிங் பண்ணிங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸ் மட்டும் நம்ம வந்து கொடுத்துருவோம். எந்த போர்டில் வருதுன்ட்டு வந்து பக்காவாக வந்து ஓரளவுக்கு மெத்தட் வந்து புது மெத்தட் எடுத்துருக்கோம். பக்காவான கசிங்க இனிமேட்டுக்கு அதிரடி தான் 3 நாளைக்கு மட்டும் தான் நம்ம வந்து இந்த மெத்தடை வந்து நம்ம கொடுப்போம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ இது வரைக்கும் 2:30 மணிக்கு நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம குரூப் ஓப்பன் பண்ணுறோம். நீங்கள் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பட்டன் அமைத்து வச்சுங்க. லைக் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாக தான் கொடுக்குறீங்க. 100 பேர் தான் லைக் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனல் நல்லா தான் நம்ம ஆல் போர்டு கொடுத்து வரோம். அதுவும் சொல்லி தான் கொடுத்து வரோம். பார்த்தீங்கன்னா அதுக்காக லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. லைக் போட்டு வைங்க, மறக்காமல் லைக் போட்டு வைங்க. புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோவெல்லாம் போட்டால் உடனே வரும். மெம்பர்ஷிப்பில் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணி வச்சுங்க. நம்ம கசிங் கொடுத்துட்டு வந்துருக்கோம். ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான கசிங்களை பார்க்கலாம்.